ஹாய் வீவர்ஸ், இனி வரக்கூடிய வீடியோவில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஐலி ரூமில் எவிடன்ஸை தேடுறதுக்காக போன செல்வராணி கையில் துப்பாக்கி மாட்டிக்கிச்சு. அந்த துப்பாக்கியை பார்த்ததுமே நம்ம செல்வராணி பயங்கர கோவப்படுறாங்க. எதுக்காக இவ துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்கா, இந்த விஷயத்த நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐலி வந்து சிவாவுக்கு சாப்பாடு கொண்டு வரதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து கபிலன் ரித்திகா ரெண்டு பேருமே ஐலியை ரூம்குள்ளே போக விடாத மாதிரி ஏதேதோ பேசி கோவப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஐலி அதை எதுவுமே பெருசாக எடுத்துக்காம விறுவிறுன்னு ரூம்குள்ளே வராங்க. அப்போ செல்வராணி கையில் துப்பாக்கி வச்சிருக்கிறத ஐலி பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக இவங்க நம்ம ரூம்க்கு வந்து துப்பாக்கியெல்லாம் எடுக்கிறாங்க, இப்போ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஐலி வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து செல்வராணி ஐலி கிட்ட வராங்க. இது என்னது, இது இந்த கன்னெல்லாம் நீ எதுக்காக வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஐலிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே செல்வராணி ஐலி கிட்ட சொல்றாங்க, இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே சொல்லி நீ யாரு என்னங்கிறத கண்டுபிடிச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி எடுத்துட்டு விறுவிறுன்னு கீழே போறாங்க. எல்லாருமே கூப்பிடுறாங்க, சீக்கிரம் எல்லாரும் வெளியில வாங்க, நான் ஒரு விஷயத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்ப எல்லாருமே ஹாலுக்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த டைனிங் டேபிள் மேல செல்வராணி துப்பாக்கியை வச்சிடுறாங்க. இந்த துப்பாக்கி நான் யார் ரூம்ல இருந்து எடுத்தேன் தெரியுமா, ஐலி ரூம்ல தான் இந்த துப்பாக்கி இருந்துச்சு. இந்த துப்பாக்கி வச்சிருக்கிற அளவுக்கு இவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேர் மேலேயும் ரொம்பவே சந்தேகமா இருக்கு. துப்பாக்கி வச்சிருக்கானா கண்டிப்பா இந்த வீட்டுல எல்லாத்துக்குமே ஒரு ஆபத்து இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இவ துப்பாக்கியை வச்சு யார் யாரை போட்டு தள்ள போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி பயங்கரமா ரியாக்ட் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி வராங்க. இந்திராணி வந்து அந்த துப்பாக்கியை பார்த்து ஐலி கிட்ட கேட்குறாங்க, ஐலி இந்த துப்பாக்கி எதுக்காக நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கபிலன் சொல்றாங்க, அந்த துப்பாக்கி வேற யாரோடதும் இல்லக்கா, அந்த துப்பாக்கியை போலீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இது போலீஸ் கன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஐலி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்போ நம்ம எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கபிலன் சொல்றாங்க, எனக்கு ஏற்கனவே தெரியும் ஐலியும் சிவாவும் போலீஸ் ஆஃபீஸர், அவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு திட்டத்துக்காக தான் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் சொல்ல இதை கேட்ட ஐலி சொல்றாங்க, சரி கபிலன் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இது போலீஸ் துப்பாக்கின்னு சொல்றல, இதுக்கு முன்னாடி நீ கன் யூஸ் பண்ணிருக்கியா இல்ல இந்த கன்னை தான் நீ பாத்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கபிலனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐலி சொல்றாங்க, நீங்க பாருங்க இது போலீஸ் கன் தான், ஆனா நான் வந்து போலீஸ் கிடையாது, அப்ப எதுக்காக நீ இந்த கன்னை யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து கேட்க அதுக்கு ஐலி சொல்றாங்க, என்னோட தற்காப்புக்காக தான் இந்த கன்னை நான் என்கிட்ட வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே செல்வராணிக்கு சம கோவம் வருது. ஆமா இவ பெரிய விஐபி, தற்காப்புக்காக இந்த கன்னை வச்சிருக்கலாம், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐலி சொல்றாங்க, இங்க பாருங்க அண்ணி, நான் வந்து கமிஷனர் கிட்ட பேசி தான் என்னோட தற்காப்புக்காக இந்த கன்னை நான் வாங்கி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம சிவாவுக்கு இப்படி ஆனதுல இருந்து எனக்கு ஒரு விதமான பயம் வந்துடுச்சு, நம்மளை சுத்தி கண்டிப்பா ஏதாவது ஆபத்து இருக்கும், அதுக்காக நம்ம இந்த துப்பாக்கி கையில வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த துப்பாக்கியை என்கிட்டே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி வந்து சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இந்திராணி சொல்றாங்க, இல்ல ஐலி நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே தெரியல, நீங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஆஃபீஸரா இருப்பீங்களோ தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது ரித்திகா வராங்க. அப்போ ரித்திகா சொல்றாங்க, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஏற்கனவே எங்க வீட்டுல இவளோட ரூம்ல கன் இருக்கிறத பார்த்துருக்காங்க, அதை வச்சு தான் இவ ஒருவேளை போலீஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆனா இப்போ வந்து அது கன்ஃபார்மே ஆயிடுச்சு, இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் தான், இந்த விஷயத்தை எதுக்காக மறைக்கிறாங்கன்னு தான் தெரியல, இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ரித்திகா சொல்ல இதை கேட்ட ஐலி சொல்றாங்க, இங்க பாரு ரித்திகா நீ தேவையில்லாம எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும்போது ரித்திகா சொல்றாங்க, என்ன டீச்சர் வேலைக்கு போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வேலையை பார்த்துட்டு எங்க கிட்ட எல்லாம் பொய் சொல்லிட்டு இருந்தியா இவ்வளவு நாளா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க. அப்போ ஐலி சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க யார் என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா நான் சொல்றது தான் உண்மை, நாங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஆஃபீஸர் கிடையவே கிடையாது, நான் இந்த கன்னை என்னோட தற்காப்புக்காக தான் வச்சிருக்கேன், நம்புனா நம்புங்க இல்லாட்டினா விடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐலி வந்து ரொம்ப இதுவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இந்திராணி வந்து சொல்றாங்க, சரி ஐலி நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும், ஆனா இந்த துப்பாக்கினால எங்க குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னை நாங்க சும்மாவே விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்திராணியோட சித்தப்பா சொல்றாங்க, ஆமா இந்திராணி நீ சொல்றது கரெக்ட் தான், ஒருவேளை இவ இந்த துப்பாக்கியை வச்சு எல்லாருமே போட்டு தள்ளிட்டு இந்த சொத்தெல்லாம் அபகரிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காளோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஐலிக்கு சம கோவம் வருது. அப்ப ஐலி சொல்றாங்க, நான் வந்து இந்த வீட்டுல இருக்கிறவங்கள எதுவும் பண்றது
கேட்கறதுக்காக நான் இங்கே வரல. அதே மாதிரி இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டோம் நாங்கள் இங்கே இல்லை. நாங்கள் ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீட்டில் இருக்கோம். அதை நிரூபிச்சுட்டா நாங்களே இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐலி சொல்கிறாங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, சரி ஐலி, நான் தான் உங்கள் 2 பேத்தையுமே இந்த வீட்டில் தங்க வச்சுருக்கேன். ஆனால் என்னோட நம்பிக்கைக்கு நீங்கள் துரோகம் செய்யக்கூடாது. உங்களால் என் குடும்பத்தில் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. மீறி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் இந்த இந்திராணி இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்க மாட்டா. என்னோட வேற முகத்தை தான் நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது நம்ம இந்திராணி வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, இதை யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க, விடுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ செல்வராணி சொல்கிறாங்க, என்ன இந்திராணி இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க விடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சின்ன விஷயமா? ஐலி கன் வச்சுருக்கா, இதனால என்னோட பிள்ளைங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்திராணி சொல்கிறாங்க, அதெல்லாம் வராது சித்தி, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. அதான் ஐலி சொல்கிறால அவளோட தற்காப்புக்காக தான் இந்த கன்னை வச்சுருக்கான்னு சொல்லிட்டு விடுங்க, இதை பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து அவசரப்பட்டு அந்த கன்னை எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டீங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி செல்வராணியை சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு செல்வராணி பயங்கர கோவத்தோட போயிடுறாங்க. இந்த இந்திராணிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இந்த கன்னை வச்சிருக்கான்னு தெரிஞ்சும் இவரை இந்த வீட்டில் எப்படி தான் இவ இருக்க வைக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்திக்கிட்டே போகிறாங்க. அப்போது இந்திராணிக்கு மனசுக்குள்ளே ஐலி சிவா மேலே சந்தேகம் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க. இவங்களோட பிளானை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒரு வேலை பண்ணணும். அந்த வேலையை பண்ணால் மட்டும்தான் ஐலி சிவா யார் என்னங்கிற உண்மை நம்மளுக்கெல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஐலி வந்து சிவாவை கூட்டிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்போ சிவா கிட்ட சொல்கிறாங்க, என்ன சிவா இப்படி ஆயிடுச்சு, இந்த ஒரு கன்னால பார்த்தியா நம்ம இந்நேரம் மாட்டியிருப்போம், நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கபிலன் வராங்க. இவங்க 2 பேரும் அப்படி என்னதான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம் கிட்ட ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஐலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார்த்தியா கபிலன் வந்து நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத ஒட்டு கேட்கறதுக்காக நிற்கிறான், நம்ம பேச்சை மாற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கபிலன் வந்து என்னது இது, இவங்க 2 பேரும் ஏதாவது அந்த கண்ணை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா இப்படி கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்க. சே, இதை கேட்கறதுக்காகவா நம்ம இங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் வந்து கோவத்தோட அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ரீதிகா, கபிலன், செல்வராணி 3 பேருமே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அப்போ கபிலன் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இல்லை இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நான் வந்து இந்த வீட்டில் யாரோ போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அது வேறு யாரும் இல்லை, ஐலி சிவா, இவங்க 2 பேருமே தான் போலீஸ் ஆஃபீஸர். என்னை பற்றின விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அப்பப்போ நானும் வர்மா மீட் பண்ணுற இடத்துக்கு வந்து எங்களோட பிளான் எல்லாம் சொதப்புறது இந்த 2 பேரும் தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருமே போலீஸ் தான் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கிறதுக்கு ப்ராப்பராக எந்த ஆதாரமும் இல்லை. கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறத நிரூபித்து இந்த வீட்டை விட்டு துரத்தினா தான் நம்மளால் வர்மா கொடுக்குற வேலையை ஒழுங்காக பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஐலி சிவா 2 பேருமே நம்மளோட பிளானை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து எல்லாத்தையுமே சொதப்பி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி கபிலன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம இந்திராணிக்கு ஐலி சிவா மேலே பயங்கரமாக சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஐலி சிவா யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க 2 பேருக்குமே கிராண்டாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடத்தணும். அப்போ தான் இவங்க 2 பேரோட உண்மையான முகம் என்ன நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியரை பார்க்குறாங்க. அந்த ஜோசியரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ஐலி சிவா 2 பேருமே வெளியில் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டுமே இந்திராணி கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க 2 பேரும்? நான் உங்களுக்காக தான் இந்த ஜோசியரை வீட்டுக்கு வர வச்சுருக்கேன், வாங்க உள்ள உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஜோசியர்கிட்ட சொல்கிறாங்க, இவங்க 2 பேருக்குமே கிராண்டாக மேரேஜ் ஃபங்க்ஷன் நடத்தணும், அதுக்காக நல்ல நாள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஐலி சிவாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சீனியர், நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு 2 பேருமே முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, என்ன ஐலி சிவா, நீங்கள் 2 பேரும் கோயிலில் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இப்போ எல்லாரும் முன்னாடியும் உங்களுக்கு கிராண்டாக மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதுக்கு நீங்கள் ரெடி ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கதைக்காலத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.